அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். என்னப்பா சோஷியல் மீடியாவை திறந்தாலே ட்ரம்ப் செத்துட்டான்னு செய்தி போகுது. ஒரு பக்கம் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் சயீத் அர்காஸ் அப்பாசி இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவுது. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் சுகவீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதித்து மரணித்து விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. இதில் எது உண்மை எது பொய்ன்றது இன்னும் ஒஃபிஷியலாக உத்தியோகபூர்வமாக எங்கேயுமே வெளியாகலை. ஆனால் உத்தியோகபூர்வமாக வெளியாகின இன்னொரு தகவல் தான் கிடுகிடுங்க வைக்குது. குவைத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து நாடு எதுன்றது உங்களுக்கு தெரியும், ஈராக். இந்த ஈராக் பக்கம் இருந்து குவைத்துக்கு எதிராக பெரிய ஒரு சதி திட்டம், அதாவது பார்த்திங்கன்னா ஈராக்கில் இருந்து டைரெக்டாக குவைத்துக்கு மிசைல் அந்த ட்ரோன்களை அனுப்புகிறாங்க. ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு குழு ஒன்று. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒன்று எழுதி கையில் வச்சுருக்காங்க. அதில் வந்து சபா பேஸ் இருக்குது தானே, அந்த பேஸை அடிக்க போகிறதாகவும் அந்த பேஸுக்கு எதிராக எங்களுடைய ட்ரோன்கள் பறக்கும் அப்படின்னும் அவங்க எல்லாருமே அந்தந்த டேட்டை போட்டு இன்றைய நாள் இன்றைய திகதி அப்படின்றத டேட்டை போட்டு 5ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 அப்படின்னு டேட்டையை போட்டு அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு இந்த இதாக போயிட்டுருக்குது, இப்போதைய சூழலில் பேசு பொருளாக போயிட்டுருக்குது. அந்த பாருங்கள், அந்த ட்ரோன் எல்லாமே பறக்குது. அதே மாதிரி பல செய்திகளில் இது சம்பந்தமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இந்த வீடியோவுக்கு மட்டும் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். குவைத்து நோக்கி ஈராக்குக்கு மிசைல்கள் பறக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக குவைத்திகள் ஒரு சிலர் வந்து வீடியோ எடுத்திருக்கிறாங்க. இது ஈராக் பக்கம் இருந்து குவைத்துக்கு வரக்கூடியதை நேரடியாக வீடியோ மூலமாக எடுத்திருக்கிறாங்க. இது பாருங்கள், இது வந்து குவைத்தை நோக்கி வருது அப்படின்னு. பக்கத்திலே இருக்கிறானுங்களா படுவோங்க, தெரியாமல் போச்சே அப்படின்ற மாதிரி இப்போதைய சூழல் ஒரு அளவுக்கு மக்களை பதட்டமடைய வைக்கிற அளவுக்கு இருக்குது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாம் வல்ல இறைவனே துணை. ஈராக்கில் அதுவும் பக்கத்து நாட்டில் இருந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னும் போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. அதே மாதிரி நாளைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் கடைசி நேரம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஈரானுக்கு கொடுத்த அறிக்கை. ஈரான், நீங்கள் எங்களுக்கு 24 மணித்தியாலம் கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் 48 மணித்தியாலம் நாங்கள் கொடுக்குறோம். மாறி மாறி நரகத்தை காட்ட போகிறோம்னு சொல்கிறாங்க. அவங்க நரகத்தை காட்டுறாங்களோ இல்லையோ, நாங்கள் டெய்லி நரகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கண்ணால் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாட்டுக்கு போக முடியலை, பொருள்கள் வாங்க முடியலை, கார்கோ போட முடியலை. இப்படி பல கஷ்டங்களை நாங்கள் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. எல்லாம் வல்ல இறைவனே துணை. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள், கவனமாக இருங்க. எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு விடயத்தை மைண்டில் எனி டைம் வச்சுக்கோங்க. கவனமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவனே துணை. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். வெகு விரைவில் இந்த யுத்தம் முடிஞ்சு அமைதியான சூழல் நிலவட்டும் அப்படின்னு. ولعت كل بطارية الله لا يوفقه 6. الشغل علينا الله يلعنه. هذه واحدة ثانية بالسلام. جيب السلام مزاج على العراق. مو طبيعي هذا. اوه 2